Morning to everyone. Today நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பேசிலஸ் சீரஸ். பேசிலஸ் சீரஸோட ஸ்பீஷஸ் நேம் வந்து பேசிலஸ் சீரஸ்ன்னு சொல்லுவோம். கிளாஸஸ் வந்து பேசிலே, ஜீனஸ் வந்து பேசிலஸ்ஸு, ஃபேமிலி பேசிலேசியே, ஆர்டர் வந்து பேசிலேட்ஸ், பைலம் வந்து ஃபிபிக்யூட்ஸ், டொமைன் வந்து பாக்டீரியா. பேசிலஸோட ஸ்ட்ரக்சர் மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இட்ஸ் கிராம் பாசிட்டிவ், பர்பிள் கலர். பேசிலஸ் சீரஸோட மார்ஃபாலஜி பார்க்கலாம். பேசிலஸ் சீரஸ்ன்ற வேர்டு வந்து லட்டின் லாங்குவேஜ். பேசிலஸ்னால் என்ன மீன் பண்ணுதுன்னா ஸ்மால் ராடு, சீரஸ்னால் வேக்ஸ் லைக்னால் மெழுகு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். பேசிலஸ் சீரஸோட கேரக்டரிஸ்டிக்கு இஸ் கிராம் பாசிட்டிவ், ராட் ஷேப்ட், மொட்டைல், ஸ்போர் ஃபார்மிங் அண்ட் ஃபேக்கல்டேட்டிவ் அனரோபிக். அதோட சைஸ் வந்து லென்த் அண்ட் வித்து சொல்கிறோம். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 மைக்ரோமீட்டர், வித்து வந்து 1 to 1.2 மைக்ரோமீட்டர். ஆப்டிமம் கண்டிஷன் ஃபார் க்ரோத் வந்து எவ்வளோ டிகிரியில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா 30 to 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதோடைய பிஹெச் வந்து 6 to 7 இருக்கும். அது மெயினாக வந்து எந்த டெம்பரேச்சரில் டாக்ஸின் ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா 20 to 25 டிகிரியில் வந்து டாக்ஸின் ப்ரொடக்ஷன் பண்ணும். பேசிலஸ் சீரஸ் வந்து 2 என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்கேசி, ஏஎல்கேடி. அந்த 2 என்சைம்ஸ் வந்து டிஎன்ஏ வந்து ரிப்பேர் பண்ணும். ஏஎல்கேசின்றது வந்து அல்கலின் பாஸ்பேட் லிவர் ஐசோ என்சைம் சொல்கிறோம். ஏஎல்கேடின்றது வந்து அல்கலின் பாஸ்பேட் டிஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். பேசிலஸ் சீரஸ் வந்து எந்த இடத்துல சர்வே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹீட் ஆர் மாய்ஸ்ட் ஹீட் இருக்கிற இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆயிலி ஃபுட்ஸில் வந்து அதிகமாக வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 100 டிகிரி செல்சியஸ் கீழே வந்து குக் பண்ணி சாப்பிடும்போது அந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து அந்த ஃபுட்டு நம்ம வந்து சாப்பிடும் போது அந்த ஸ்போர்ட்ஸோடு நம்ம வந்து இன்ஹேலேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டொமச்சில் வந்து ஆசிட் செக்ரேட் ஆகும். ஒரு கேஸ்ட்ரிக் அசிடிட்டியில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சோர்ஸ் ஆஃப் பேசிலஸ் சீரஸ் எங்கெங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஐசோலேட் ஃப்ரம் சாயிலில் இருக்கும், க்ரோவிங் பிளான்ட்ஸில் இருக்கும், அப்புறம் நம்மளுடைய ஹியூமன் பாடி இன்டெஸ்டைன் ட்ராக்டில் இருக்கும், இன்செக்ட்ஸ் இருக்கும், மேமல்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் இருக்கும். மெயினாக பேசிலஸ் சீரஸை வந்து என்ன காஸ் பண்ணால் ஃபுட் பாய்சனிங் காஸ் பண்ணும். பேசிலஸ் சீரஸ் வந்து 2 டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று வந்து டயரியா ஹீல் டாக்ஸின், ஹெமட்டிக் டாக்ஸின். டயரியா ஹீல் டாக்ஸின்ஸ்னால் ஒன்லி வாட்டர் டயரியா மட்டும் வரும். ஹெமட்டிக் டாக்ஸின்ஸ்னால் நாசியா, வாமிட்டிங், டயரியா 3 வந்து சேர்ந்து வரும். இப்போ டயரியா ஹீல் டாக்ஸின் பார்க்கலாம். டயரியா ஹீல் டாக்ஸின் மெயினாக வந்து எங்கே ஃபவுண்ட் ஆயிருக்குன்னா அந்த ஒழுங்காக வாஷ் பண்ணாத வெஜிடபிள்ஸ், மீட்டு, பாலிட்ரி, மில்க் சீரியல்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லலாம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது வந்து மெயினாக என்ன காஸ் பண்ணால் ஃபீவர், டயரியா காஸ் பண்ணும். அதோட இன்குபேஷன் பீரியட் வந்து 8 to 16 ஹவர்ஸு. அது வந்து மெயினாக வந்து எங்கே டாக்ஸின் செக்ரேட் பண்ணுன்னா நம்மளுடைய இன்டெஸ்டைனில் வந்து டாக்ஸின் செக்ரேட் பண்ணும். அது வந்து டாக்ஸின் ஹீட் லேபிள், அது வந்து வெப்பத்தால் வந்து பாதிக்கப்படக்கூடிய டாக்ஸின் சொல்கிறாங்க. ஹெமட்டிக் டாக்ஸின்ஸுன்றது வந்து மெயினாக வந்து வாமிட்டிங், டயரியா, நாசியா 3மே வந்து கலந்தது தான் ஹெமட்டிக் டாக்ஸின். அது மெயினாக வந்து ஃப்ரைட் ரைஸில் இருக்கிற டாக்ஸினை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். வாமிட்டிங், அப்டாமினல் பெயின். அதோட இன்குபேஷன் வெரி ஷார்ட்டாக இருக்கும், 1 to 5 ஹவர்ஸு. அதுவும் டாக்ஸின் ஹீட் லேபிள்னு சொல்கிறாங்க. அது வந்து 3 செலக்டிவ் மீடியா எடுத்துக்கிறாங்க. MYPA மேனிட்டல்
பாலிமயாக்சின் பி அகார்னு. அதில் என்னென்ன கண்டெயின் ஆயிருக்குன்னா பெப்டோன், மேனிடால், சோடியம் குளோரைட், ஃபீனால்ரெட், அகார். அது அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா ட்ரை பிங்க் ஆர் ரெட் காலனிஸ் இருக்கும் மீடியாவில். தென் செகண்ட் மீடியா வந்து பாலிமயாக்சின் பைரவேட் அகார், எக்யாக் அகார் அண்ட் மேனிடால், புரோமோதைமோல், ப்ளூ அகார். அந்த அகார் எடுத்துக்கிறாங்க. அதில் பெப்டோன், மேனிடால், சோடியம் பைரவேட், டைசோடியம் பாஸ்பேட், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட், புரோமோதைமோல், ப்ளூ அகார். அது வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஃபாரஸ்ட் க்ரீன் அண்ட் ஆப்டியூ ஜெல் ஃபார்ம். ரொம்ப திக் க்ரீன் அண்ட் வந்து ஒரு கண்ணாடி வந்து எப்படி செதிஞ்சு போனால் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஜெல் ஃபார்மேஷனில் கிடைக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மூணாவது வந்து பேக்ரா அகார் மீன்ஸ் செலக்டிவ் மீடியான்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியல் மீடியான்னு சொல்லுவோம். அது அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் ஆர் அகார் பிளேட்டில் வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் வந்து அப்பியரன்ஸாக இருக்கும். அதை வந்து பேக்ரா அகார். ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலாம். எதுக்கு சஸ்பென்சிபிலிட்டாக இருக்குன்னா பேசிலஸ் சீரஸ் வந்து சிலிண்டமைசின், எரித்ரோமைசின், வான்கோமைசின். எதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னா பெனிசிலின் ட்ரைமெத்தோப்ரைமுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரிசர்வேட்டிவ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ப்ரிசர்வேஷனாக இருக்கலாம். டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணலாம் நம்ம இருக்கிற இடத்துல. குளோரின், சோடியம் குளோரைட் ஆர் வந்து அதெல்லாம் டிஸ்இன்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம இன்ஹிபிட் பண்ணலாம். ஐசோலேஷன் மெத்தட் 25 கிராம் ஆஃப் தி வாட்டர் டயரியா சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. 225 ml பஃபர் பெப்டோன் 2 ஈக்குவல் ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. 4 டியூப் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து 1 ml வந்து ப்ரிப்பேர் பண்ண சலைன் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒன்றுத்தில் மட்டும் சாம்பிள் வச்சுக்கிறாங்க. 1:1, 1:1, 1:1, 1:2, 1:3 ரேஷியோவில் வச்சுட்டு எம்ஏபி அகார் பிளேட்டில் வந்து 0.1 ml வந்து அந்த டைல்யூஷன் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி இன்குபேட் பண்ணுறாங்க. இன்குபேட் பண்ணும்போது அந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிபிட் காஸ்டு லித்தினேஸ் என்சைம்ஸ் வந்து சுற்றி வந்து சரௌண்டட் அந்த ப்ரிசிபிட்டேட்டிங் ஃபார்ம் சுற்றி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து பேசிலஸ் சீரஸ் கன்ஃபார்ம் பண்ணுற டெஸ்ட் வந்து பயோகெமிக்கல் டெஸ்ட்டு. கேட்டலேஸ் ஆக்சிடேஸ் இண்டோல் மெத்தில் லோகஸ் ப்ராஸ்கஸ் சிமெண்ட் சிட்ரேட் அகார் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அண்ட் லாக்டோஸ், ஸ்டார்ச் ஹைட்ரோலிசிஸ், nitrate reducing gelatin hydrolysis. Catalase negative, oxidase negative, indole negative, மெத்தில்ரேட் வந்து பாசிட்டிவ் வரும். ஓவர்ஸ் ப்ராஸ்கர் பாசிட்டிவ், சிமெண்ட் சிட்ரேட் பாசிட்டிவ், குளுக்கோஸ் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட், சுக்ரோஸு ஃபெர்மெண்டேஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட், லாக்டோஸ் வந்து நோ ஃபெர்மெண்டேஷன், ஸ்டார்ச் ஹைட்ரோலிசிஸ் பாசிட்டிவ், நைட்ரேட் பாசிட்டிவ், ஜெலட்டினேஸ் அதில் வந்து 3 தான் நெகட்டிவ் வரும். COI கேட்டலேஸ் ஆக்சிடேஸ் இண்டோல் மட்டும் தான் நெகட்டிவ், இதெல்லாம் பாசிட்டிவ். குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் வந்து லாக்டோஸ் வந்து நோ ஃபெர்மெண்டேஷன். தேங்க்யூ.